நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ என்னோடய எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. ஸோ டெய்லி எப்படின்னா டெய்லி இந்த ஒர்க்கை முடிக்கணும், இந்த லெசனை முடிக்கணும், இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெய்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருந்துச்சு. டெய்லி டெஸ்ட்டு, டெய்லி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் வந்து நான் முடிவு பண்ணேன், ஐயோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், லீவ் போடுவோம். நம்ம லீவ் போட்டு நம்ம ரிலாக்ஸாக இருப்போம், இன்றைக்கி ஒரு நாள் நமக்கான அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் வந்து என்னோடய காலேஜ்க்கு நான் லீவ் போட்டேன். அப்போது எப்போயும் டெய்லி காலேஜ் போனோன்னா காலையில் அலாம் வச்சு எந்திக்கணும். அப்போ அன்றைக்கி வந்து அந்த மாதிரி எந்த வித ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. நல்லா தூங்கி மத்தியானம் போல் எந்திரிச்சேன். அப்போ எந்திரிச்சு எனக்கு பிடிச்ச சாப்பாடு, எனக்கு பிடிச்ச ஹோட்டலில் நான் ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு ரொம்ப நாள் பேசாத என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் வந்துட்டு அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக நான் பேசுகிறேன். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எந்த வித ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக என் மனம் போன போக்கெல்லாம் இந்த நாள் ஃபுல்லாக நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அப்போது அன்றைக்கி நைட்டு நான் ஜெபிக்கிறதுக்காக நான் முழங்கால் பண்ணிட்டேன். நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஜெபிக்கும் போது ஏசப்பா என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, உனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும், உனக்கு எவ்வளோ முடிக்க வேண்டிய காரியங்கள் இருந்தாலும், உனக்காக அந்த வேலைகளுக்கு நடுவில் நீ ஒரு நாள் ஃபுல்லாக நீ லீவ் போட்டிருக்க, ஒரு நாள் ஃபுல்லாக நீ உனக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணியிருக்க. ஆனால் எத்தனையோ நாள் உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி நீ எத்தனையோ நாள் என்ன மறந்துட்டிய அப்படின்னு சொல்லி ஏசப்பா ஒரே ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் உணர்ந்தேன், எத்தனையோ நாள் எனக்காக, என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய படிப்புக்காக நான் ஓடி இருக்கேன். எத்தனையோ நாள் இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது, நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பைபிள் வாசிச்சுக்கலாம், எக்ஸாம் முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிக்கலாம்னு சொல்லி எத்தனையோ நாள் ஆண்டவரை தேட மறந்துட்டேன். எல்லாரும் கண்களை மூடி யோசிச்சு பார்ப்பீங்களா, ஒரு வருடத்தில் ஆண்டவர் நமக்கு 365 நாளை கொடுத்துருக்காரு. அதில் எத்தனை நாள் நீங்கள் ஆண்டவருக்காக செலவிட்டிருப்பீங்க?